ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். டிசம்பர் 3ஆம் தேதியாகி இன்று தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஈவினிங்கே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது தங்கத்தோட விலை இன்று அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிலிருந்து சரிவே கண்டிருக்குதுங்க. எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம், இல்லை அதிகரிக்காமல் அதே நிலைமையில் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். அதற்கு முன்னதாக பார்த்திங்கன்னா நமக்கு நேற்றே தங்கத்தோட விலை ரொம்ப அதிகமாக குறைந்திருக்கணும். அப்படி குறையாமல் பார்த்திங்கன்னா ரூ. 70 மட்டும்தான் குறைஞ்சிருந்தது. அதாவது நேற்று 7,090 தான் விற்பனை செய்யப்பட்டு வந்ததுங்க. அதாவது பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் குறைந்த அளவுக்கு நேற்று குறையல. அதாவது எதன் காரணம்னு பார்த்திங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு ரொம்ப கடும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா ரூ. 84.78 வரைக்குமே போயிருச்சு. ரொம்ப வீழ்ச்சியில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்மளுக்கு தங்கத்தோட ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இங்கே US டாலருடைய மதிப்பு, இந்திய கரன்சியோடைய மதிப்பு இதெல்லாம் வச்சு தான் நம்மளுக்கு அந்த தங்கத்தோடைய விலை ஏற்ற இறக்கத்தில் இருந்தாலும் இதெல்லாம் இந்த மதிப்பெல்லாம் வச்சு தான் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வைத்து பார்க்கும் பொழுது இன்று தங்கத்தோடைய விலை ஏறுமுகத்தில் தான் இருக்குது. ரொம்ப அதிகமான ஏற்றம் இல்லைங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 10 ஒரு ரூ. 20 வரைக்கும் தான் ஏறுற மாதிரி இருக்குது, அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரூ. 7,100 இருக்கலாம். இல்லைன்னா நேற்று ரேட்லேயே அதாவது ரூ. 7,900 இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இதே மாதிரி இதே நிலைமை மெயின்டைன் ஆச்சுன்னா, ஏன்னா கடைசி நேரத்தில் கூட தங்கம் அப் அண்ட் டவுன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற நிலவரப்படி இந்த இதுபடி ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய விலை நேற்று விலையிலே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ரூ. 10 ரூ. 20 வரைக்கும் தான் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரூ. 7,900 நேற்று இருந்தது. இன்று ரூ. 7,100 7,110 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டாலர் ரேட் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ 7,900 கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கு இன்றைக்கி சந்தையில் மாற்றம் எதுவும் இல்லைங்க இப்போ வரைக்கும். நேற்று பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அதாவது ரூ. 40 ரூ. 50 அதிகரிக்கிற வாய்ப்புகள் தான் இருந்துச்சு. அதான் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நாளைக்கு காலையில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த அளவுக்கு அதிகரிக்கல, லைட்டாக தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியலங்க. ஆனால் எட்ஜில் தான் இருக்குது. சப்போஸ் நேற்று ரேட்டை விட கொஞ்சம் டக்குன்னு கடைசி நேரத்தில் கூட டிக்ரீஸ் ஆனாலும் ஆகலாம். இப்போ நெக் டு நெக் தான் இருக்குது. அதனால் ரொம்ப ஏறுமா இல்லை ரொம்ப இறங்குமா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நிலவரப்படி பார்த்திங்கன்னா இதே ரேட்டில் இருக்கலாம். இல்லை ரூ. 10 ரூ. 20 ஒரு ப்ளஸ் அதாவது ஒரு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நான் திரும்பவும் சொல்லிடுறேங்க, கடைசி நேரத்தில் கூட மாறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா ரொம்ப அதிகமான மாற்றங்கள் எதுவும் இல்லை. அதனால தான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் இன்றைக்கி கோல்டு ரேட் பே பண்ணலாமா இல்லை இன்னும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் குறையும் அப்படிங்கிறதுனால கன்ஃபார்மாக எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அன்றைக்கி அந்த ரேட்டை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன். உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்